வெல்கம் டு மை சேனல் எதிர் விசை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுவரையில் பார்த்த நுண்ணுயிரிகள் பாடத்தில் பகுதி 1 பகுதி 2 பார்த்துள்ளோம். இப்பொழுது பகுதி 3 பார்க்க இருக்கிறோம். பகுதி 1, 2 பார்க்கவில்லை என்றால் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கிறேன், அதை போயிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்டீரியா நோய்கள். பாக்டீரியா எந்த நோய்களை ஏற்படுத்தும், அதுக்கான நுண்ணுயிரி என்ன, பரவும் முறை என்ன, அறிகுறிகள் என்ன, தடுப்பு முறை என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதலாவதாக காசநோய். காசநோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். எதன் மூலம் பரவும்னா காற்று மற்றும் சளி மூலம் பரவும். அறிகுறிகள் காய்ச்சல், தொடர்ச்சியான இருமல், மூச்சு திணறல், இரத்தத்துடன் கூடிய சளி, எடை இழப்பு ஏற்படும். தடுப்பு முறைகள் பிசிஜி தடுப்பூசி, டிஓடி டாட் மருந்து. அப்போ பிசிசினா என்னன்னு தெரியும், பேசிலஸ் கால்மெட் கியூரின். டாட் மருந்து அப்படின்னு சொல்கிறது என்ன, டைரக்டிவ் அப்சர்வ் தெரபி அப்படின்னு சொல்லுவோம் டாட் மருந்துன்னா. அடுத்ததாக காலரா. காலரா நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி விப்ரியோ காலரே. எதன் மூலம் பரவும், ஈக்கள், நீர், அசுத்தமான உணவு மூலம் பரவும். அடுத்தது அறிகுறிகள் வாந்தி, வயிற்றுப்போக்கு, தலைவலி, நீரிழப்பு ஏற்படும். தடுப்பு முறை பார்த்தீங்கன்னா தடுப்பூசி செலுத்தலாம் அல்லது தன் சுகாதாரத்தை பின்பற்ற வேண்டும். அடுத்தது டைஃபாய்டு. டைஃபாய்டு ஏற்படுத்தும் நுண்ணுயிரி சால்மோனெல்லா டைஃபி. எதன் மூலம் பரவும், நீர் மூலம் பரவும், அசுத்தமான உணவு மூலம் பரவும். அறிகுறிகள் என்ன, பசியின்மை ஏற்படும், தீவிர தலைவலி, தீவிர காய்ச்சல். எவ்வளோ டிகிரி காய்ச்சல் இருக்கும் அப்படின்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் காய்ச்சல் இருக்கும். அடிவயிற்றில் புண் அல்லது தடிப்புகள் ஏற்படும். தடுப்பூசி மூலம் தடுக்கலாம். நீரை கொதிக்க வைத்து பருக வேண்டும். அடுத்ததாக வைரஸ் நோய்கள். வைரஸ் நோய்களில் மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி என்ன, வைரஸ் நுண்ணுயிரி என்ன அப்படின்னா ஹெபாட்டிட்டிஸ் வைரஸ். அதில் 5 வகையான ஹெபாட்டிட்டிஸ் வைரஸ் இருக்குது, ஏ, பி, சி, டி, இ அப்படின்னு. பரவும் முறை அசுத்தமான நீர் மூலம் மஞ்சள் காமாலை பரவும். பாதிப்படைந்தவரின் இரத்தம் செலுத்துவதன் மூலம் மஞ்சள் காமாலை பரவும். பாதிப்படைந்தவருக்கு பயன்படுத்திய ஊசியை பயன்படுத்துவதாலும் மஞ்சள் காமாலை பரவும். அறிகுறிகள் என்ன, வாந்தி, சிறுநீர் மற்றும் கண்களில் மஞ்சள் நிறம் தோன்றும். அடுத்தது பசியின்மை ஏற்படும். பசியின்மைக்கு மற்றொரு பெயர் அனோரெக்சியா அப்படின்னு சொல்லலாம். தடுப்பு முறை நீரை கொதிக்க வைத்து பருக வேண்டும், கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்தது சின்னம்மை. சின்னம்மை, தட்டம்மை ரெண்டுமே வாரிசெல்லா அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. இதை நுண்ணுயிரி சின்னம்மையை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி வாரிசெல்லா ஜோஸ்டர். சின்னம்மை நோய்க்கு மற்றொரு பெயர் தீவிரமான தொற்று நோய்னு கூட சொல்லலாம். இது எதன் மூலம் பரவுனா காற்று, பாதிப்படைந்தவர்களுடைய உடைமைகள் அவரின் மூலமும் பரவும். அறிகுறிகள் என்ன, உடல் முழுவதும் தடிப்புகள் ஏற்படும், காய்ச்சல் ஏற்படும், தலைவலி ஏற்படும், சோர்வு ஏற்படும். சின்னம்மை தடுப்பூசி செலுத்துவதால் சின்னம்மை நோயை தடுக்கலாம். அடுத்ததாக ரேபிஸ், வெறிநாய்க்கடின்னு சொல்லுவோம். ரேப்டோ விரிடி. அந்த வெறிநாய்க்கடி ஒரு அபாயகரமான நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எதனால் ஏற்படும்னா விலங்குகள் கடிப்பதால், நாய், பூனை போன்ற விலங்குகள் கடிப்பதால் ஏற்படும். இதுக்கான அறிகுறிகள் என்ன, காய்ச்சல் ஏற்படும், பக்கவாதம் ஏற்படும், மாயத்தோற்றம், உணவை விழுங்க இயலாமை, நீரை கண்டு பயப்படுதல். அந்த நீரை கண்டு பயப்படுதலுக்கு மற்றொரு பேர் ஹைட்ரோபோபியா அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேபிஸ் நோயை எப்படி குணப்படுத்தலாம்னா தடுப்பூசி மூலம் குணப்படுத்தலாம். அடுத்ததாக வைரஸ் நோயில் 4வதாக சாதாரண சளி. நுண்ணுயிர் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். பரவும் முறை காற்று மூலம் பரவும். அறிகுறிகள் சளி, தும்மல் ஏற்படும். தடுப்பு முறை நோயாளிகளை தனிமைப்படுத்துதல். அடுத்ததாக புரோட்டோசோவால் ஏற்படும் நோய்கள். 2 நோய்கள் கொடுத்துருக்கோம். அமீபிக் சீதபேதி, மலேரியா. அமீபிக் சீதபேதி ஏற்படுத்தும் நுண்ணுயிர் எண்டமிபா ஹிஸ்டலைட்டிக்கா அப்படின்ற நுண்ணுயிர் ஏற்படுத்தும். எதன் மூலம் பரவுனா உணவு மூலம் பரவும், நீர் மூலம் பரவும், ஈக்கள் மூலம் பரவும். அறிகுறிகள் கடுமையான வயிற்றுப்போக்கு, இரத்தத்துடன் கூடிய மலம். தடுப்பு முறை மெட்ரோனிடயசோல் அப்படின்ற மருந்தை பயன்படுத்தி அமீபிக் சீதபேதியை தடுக்கலாம். மலேரியாவை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி பிளாஸ்மோடியம்.
பரவும் முறை அனாஃப்லஸ், அதாவது பெண் அனாஃப்லஸ் கொசு மூலம் பரவும். அறிகுறிகள் என்ன? குமட்டல் ஏற்படும், வாந்தி ஏற்படும், கடும் காய்ச்சல் ஏற்படும். தடுப்பு முறை குயினைன் மருந்து பயன்படுத்தலாம், இல்லைனா குளோரோகுயின் அப்படின்ற மருந்தை பயன்படுத்தி மலேரியாவை சரி செய்யலாம். அடுத்ததாக நுண்ணுயிர்களின் பயன்கள். முதல் எதிர் உயிர்கொல்லி என்பது பெனிசிலின். கண்டுபிடித்தவர் சர் அலெக்சாண்டர் பிளமிங். பெனிசிலின் எந்த பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது? பெனிசிலியம் கிரைசோஜினம் அப்படின்ற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது. பெனிசிலின் எந்த நோயை குணப்படுத்தும்? டெட்டனஸ், டிப்தீரியா அப்படின்ற 2 நோய்களை பெனிசிலின் மருந்து குணப்படுத்தும். அடுத்தது ஸ்ட்ரெப்டோமைசின் எதிலிருந்து பெறப்படுகிறது? அதாவது ஸ்ட்ரெப்டோமைசின் என்பது ஒரு உயிர்கொல்லி. அது எதிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்தது பிளேக் நோயை குணப்படுத்த ஸ்ட்ரெப்டோமைசின். ஊற வைக்கும் காரணிகள் யாவை அப்படின்னு கேட்டாங்களா? வினிகர், ஆல்கஹால், தாவர எண்ணெய் ஊற வைக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மேலும் தெரிந்து கொள்வோம். முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர் எட்வர்ட் ஜென்னர். வேக்சினேஷன் என்ற சொல்லை உருவாக்கியவர். வேக்சினேஷன் அப்படின்னு நோய் தடுப்புன்னு அர்த்தம். சொல்லை உருவாக்கியவர் எட்வர்ட் ஜென்னர். அடுத்தது தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா நோய்களை குணப்படுத்தும் தடுப்பூசி எம்எம்ஆர் தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எம்ஆர் அப்படின்னு சொன்னால் மீசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா அப்படின்னு அர்த்தம். அதான் எம்எம்ஆர் தடுப்பூசி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ப்ளூ காய்ச்சல் எதன் மூலம் பரவுனா காற்றின் மூலம் பரவும். அதற்கான நோய் காரணி யாருன்னா வைரஸ், ப்ளூ காய்ச்சல். அடுத்ததாக தோலின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் தொற்றாணை. அதாவது தோலில் இருக்கிற நிறமி எது அப்படின்னா மெலனின். அது இழப்புகளால் ஏற்படும் நோய்க்கு பேர் என்னன்னா லூகோடெர்மா. அடுத்ததாக இரும்பு சத்து குறைவால் ஏற்படும் நோய் இரத்தச்சோகை நோய். இரும்பு சத்து குறைவால் ஏற்படும் நோய் இரத்தச்சோகை நோய். இரத்த சோகை நோயை குணப்படுத்தும் மாத்திரைகள் மீன் எண்ணெய் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இரும்பு சல்பேட் மாத்திரையை பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா எதிர் உயிர்கொல்லிகள். ஆன்டிபாடிகள் என்பது நோய் எதிர்ப்பு பொருள். புரோபயாட்டிக்குகள் பால் பொருள்களில் பயன்படுத்தப்படும் கூடுதல் உயிருள்ள உண்ணும் பொருள்லாம் புரோபயாட்டிக்குகள். புரோபயாட்டிக்குகளுக்கு எடுத்துக்காட்டு லாக்டோபாசிலஸ் அசிட்டோஃபிலஸ், பைபிடோபாக்டீரியம் பைபிடம். அடுத்தது தீக்காயங்களை பற்றி பார்க்கலாம். முதல்நிலை தீக்காயங்கள் எதனை பாதிப்பு ஏற்படுத்தும்? மேற்புற தோலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இரண்டாம் நிலை தீக்காயங்கள் எதில் பாதிப்பை ஏற்படுத்தினா உட்தோலில், அதாவது டெர்மிஸ் பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தும். மூன்றாம் நிலை தீக்காயங்கள் எதை பாதிப்பு ஏற்படுத்தினா அடிப்படை திசுக்களை சிதைக்கிறது. மூன்றாம் நிலை தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டால் தோல் ஒட்டுதல் முறை செய்யப்படுகிறது, ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்னு